அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஏப்ரல் 29 திங்கட்கிழமை, சித்திரை மாதத்தின் தேய்பிறை சஷ்டி. 16 செல்வங்களும் வீடு தேடி வர, ₹1 கூட கடன் இல்லாமல் இருக்க, இரவு 12 மணிக்குள் இந்த எளிமையான விஷயத்தை செய்யுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை சஷ்டியை முன்னிட்டு அன்றைய தினம் முருகப்பெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான 16 செல்வங்களையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய முருகப்பெருமானின் சூட்சமமான திருநாம ஜபம். அந்த ஆற்றல் மிக்க திருநாமம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் ஜபம் செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமமும் மிக மிக எளிமையானது. இன்றைய சஷ்டி திதியில் இந்த நாம ஜபத்தை நாம் செய்யும் போது கோடி மடங்கு பலன்கள் நமக்கு கிடைக்கும். திருநாம ஜபம்னாலே இறைவனுடைய திருப்பெயரை ரிப்பீட்டடா சில முறைகள் சொல்வதுன்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதன் அடிப்படையில இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நாம ஜபத்தை செய்ய போறவங்களுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த நாம ஜபத்தை செய்யணும்னு கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பிரஷ் பண்ணியிருந்தாலே இந்த நாம ஜபத்தை செய்யலாம். அதே போல அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்னு கிடையாதுங்க. முதல் விஷயம், இன்றைய தினத்திற்கான சஷ்டி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் ஏப்ரல் 29 திங்கட்கிழமை காலை 7:57 முதல் நாளைய தினம் ஏப்ரல் 30 செவ்வாய்க்கிழமை காலை 7:05 வரை சஷ்டி திதி இருக்குங்க. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இன்றைய நாள் முழுவதுமே நிறைவாக நமக்கு சஷ்டி திதி இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாம ஜபத்தை எந்த நேரத்தில் ஜபம் செய்யணும்னு பார்த்தோம்னா இன்றைய தினம் ஏப்ரல் 29 திங்கட்கிழமை காலை 8 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் நீங்க ஜபம் செய்யலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எந்த நேரத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. முருகப்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லும் அனைத்து நேரமும் சுபமான நேரம் தாங்க. பொதுவாகவே எந்த ஒரு மந்திர ஜபம் அல்லது நாம ஜபங்களாக இருந்தாலும் அதை குறிப்பிட்ட சில விசேஷ நாட்களில் நாம் சொல்லும் பொழுது அதனுடைய பலன்கள் பல மடங்காக நமக்கு கிடைக்கும். உதாரணத்திற்கு அமாவாசை, பௌர்ணமி மற்றும் கிரகண நேரத்தில் நாம் சொல்லக்கூடிய மந்திர ஜபங்கள் மற்றும் நாம ஜபங்களுக்கு கோடி மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை சஷ்டி. இன்றைய தினம் இந்த திருநாமத்தை நாம் சொல்லும் போது அதனுடைய பலன்கள் அளப்பரியதாக நமக்கு கிடைக்கும். குறிப்பாக இந்த நாம ஜபத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பார்த்தோம்னா அதீதமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க, அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க மற்றும் குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பண தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இந்த திருநாம ஜபத்தை இன்றைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க. நாளைய தினத்திலிருந்தே பணவரவில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். வீட்டில இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த நாம ஜபத்தை நீங்க செய்யலாம். அதே போல எந்த திசையை நோக்கி வேணாலும் இந்த நாம ஜபத்தை நம்ம செய்யலாம். அதாவது எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி வேணாலும் நீங்க உட்கார்ந்துட்டு இந்த திருநாமத்தை சொல்லலாம். தரையில உட்கார்ந்து இந்த நாம ஜபத்தை செய்யறவங்க வெறும் தரையில உட்கார வேண்டாம். ஒரு விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை, வேஷ்டி போல துணிகளை கூட நீங்க போட்டுட்டு அதற்கு மேல உட்கார்ந்து திருநாமத்தை ஜபம் செய்யலாம். வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாம இருக்கிறவங்க நீங்க சேர்ல கூட உட்காரலாம். வீட்ல அல்லது ஆபீஸ்ல நீங்க சேர்ல உட்கார்ந்தாலும் சரி, கோவில்களில் நீங்க தரையில உட்கார்ந்தாலும் சரி, விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த திருநாம ஜபத்தை இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங் முக்கியம் கிடையாதுங்க. குறைந்தபட்சம் 10 நிமிடங்கள், அதிகபட்சம்
குறைந்தபட்சம் 1 மணி நேரம் வரைக்கும் கூட இந்த திருநாமத்தை நீங்க ஜபம் செய்யலாம். கொஞ்சம் அதிகமா டைம் இருக்கிறவங்க மேக்சிமம் எவ்வளவு நேரம் நீங்க சொல்ல முடியுமோ இந்த நாம ஜபத்தை சொல்லுங்க. டைம் குறைவா இருக்கிறவங்க குறைந்தபட்சம் 10 நிமிடங்கள் 10 மினிட்ஸ் நீங்க இந்த நாம ஜபத்தை சொன்னாலே போதும். திரும்பவும் சொல்றேங்க, இந்த நாம ஜபத்திற்கு கவுண்டிங், அதாவது இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை முக்கியமே கிடையாது. சோ நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு நீங்க வேக வேகமா சொல்லாதீங்க. பொறுமையா மென்மையா நீங்க சொன்னாலே போதும். முருகப்பெருமானுடைய இந்த சூட்சமமான திருநாமத்தை வாய்விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். வாய்விட்டு சொல்றவங்க ரொம்ப சவுண்டா கத்தி நீங்க சொல்லாதீங்க, பொறுமையா நீங்க சொல்லுங்க. குவான்டிட்டியை விட குவாலிட்டி தாங்க முக்கியம். சோ 10 நிமிடங்கள் இந்த திருநாம ஜபத்தை நீங்க செய்தாலும் கூட மன ஒருநிலைப்பாட்டுடன் கவனம் சிதறாமல் முருகப்பெருமானை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த நாம ஜபத்தை நீங்க செய்யுங்க. திருநாம ஜபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி முருகப்பெருமானை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுடைய கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இந்த திருநாம ஜபம் குறிப்பாக பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடியது. சோ பணம் தொடர்பான எந்த ஒரு கோரிக்கைகள் அல்லது தேவைகளாக இருந்தாலும் மனமுருகி நீங்க முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனையை செஞ்சுட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த ஆற்றல் மிக்க திருப்பெயரை 10 நிமிடங்கள் முதல் 1 மணி நேரம் வரைக்கும் நீங்க ஜபம் செய்யுங்க. ஐஸ்வர்ய கந்தா வசி வசி, ஐஸ்வர்ய கந்தா வசி வசி, ஐஸ்வர்ய கந்தா வசி வசி. அவ்வளவுதாங்க. இப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவிற்கு எளிமையான ஒரு திருநாம ஜபம் இதுன்னு. 10 நிமிடங்கள் நீங்க சொன்னாலே போதும், முழுமையான பலன்களை நம்மால் பெற முடியும். ஆனால் கவனம் சிதறாமல் முருகப்பெருமானை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த திருநாமத்தை நம்ம சொல்லணும். அப்பதாங்க முழுமையான பலன்கள் விரைவாக நமக்கு கிடைக்கும். நாம ஜபத்தை முடிக்கிற வரைக்கும் உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம பார்த்துக்கோங்க. ஏதாவது அத்தியாவசிய வேலைகள் இருந்தால் கூட அதை கொஞ்சம் முன்னாடியே நீங்க முடிச்சுட்டு அமைதியாக நாம ஜபத்திற்கு உட்காருங்க. முருகனின் ஆற்றல் மிகுந்த இந்த திருநாமத்தை நீங்க சொல்லி முடிச்சிட்டு திரும்பவும் உங்களுடைய அந்த கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது நிறைவேறணும்னு மனமுருகி இன்னொரு முறை நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். இந்த திருநாம ஜபம் நமக்கு பணவசியத்தை ஏற்படுத்துவது மட்டும் கிடையாதுங்க, 16 செல்வங்களையும் கவர்ந்து இழுக்கக்கூடியது. வீட்டில் சுபகாரிய தடை இருக்கிறவங்க, சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது கட்டணும்னு நினைக்கிறவங்க, அடிக்கடி உடல்நிலை சரியில்லாம போறவங்கன்னு இது போன்ற பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களும் இந்த நாம ஜபத்தை இன்றைய தினம் நீங்க தவற விடாதீங்க. அதே போல இன்றைய சஷ்டி அன்னைக்கு மட்டும்தான் இந்த நாம ஜபத்தை செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. அனைத்து சஷ்டி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் இந்த நாம ஜபத்தை நம்ம செய்யலாம். இருந்தாலும் இன்றைய தினம் தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை சஷ்டி. அதனால இன்றைய தினம் இந்த நாம ஜபத்தை செய்ய போறவங்களுக்கு இன்னும் அளப்பரிய பலன்கள் கிடைக்கும். சோ யாருமே இந்த அற்புதமான நாளை நீங்க தவற விடாதீங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம இந்த திருநாம ஜபத்தை இன்றைய தினம் நீங்க கரெக்டா செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.